மும்பை அருகே தானே நகரில் 7 மாடி கட்டிடம் இடிந்து விழுந்து தரைமட்டமானதில் 9 குழந்தைகள் உட்பட 34 பேர் பலியாகியுள்ளனர். 60க்கும் மேற்பட்டவர்கள் படுகாயமடைந்துள்ளனர். மகாராஷ்டிர மாநிலம் தானே மாநகராட்சியில் ஷில்தைகர் பகுதியில் அடுக்குமாடி குடியிருப்பு கட்டப்பட்டு வந்தது. 7 தளங்கள் கட்டி முடிக்கப்பட்ட நிலையில் 8வது மாடி கட்டப்பட்டு வந்தது. கட்டிடத்தின் 4வது மாடி வரையுள்ள குடியிருப்புகளில் பல குடும்பங்கள் குடியேறின. சில அலுவலகங்கள், டியூஷன் சென்டரும் இயங்கி வந்தன. இந்நிலையில் வியாழக்கிழமை மாலை 6:30 மணிக்கு மொத்த கட்டிடமும் திடீரென இடிந்து விழுந்து தரைமட்டமானது. தீயணைப்பு வாகனங்களும் ஏராளமான போலீசாரும் பேரிடர் மேலாண்மை மீட்பு படையினரும் விரைந்து சென்று இடிபாடுகளில் சிக்கியவர்களை மீட்கும் பணியில் ஈடுபட்டனர். இரவு முழுக்க நடந்த மீட்பு பணியில் பலரது சடலங்கள் சிதைந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்டன. 2வது நாளாக வெள்ளியன்று மீட்பு பணிகள் நடந்தபோது மேலும் பல உடல்கள் மீட்கப்பட்டன. மொத்தம் 34 சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். देखिए, जो बिल्डर जिसने बांध काम किया है उसके खिलाफ हमने गुनाह दाखिल किया है और बाकी इन्वेस्टिगेशन में जो कुछ होगा, जो भी जिम्मेदार होंगे उनके खिलाफ. இவர்களில் 9 பேர் குழந்தைகள், 5 பேர் பெண்கள். பலத்த காயத்துடன் மீட்கப்பட்ட 60க்கும் மேற்பட்டவர்கள் தானே மும்பையில் உள்ள பல்வேறு மருத்துவமனைகளில் சேர்க்கப்பட்டுள்ளனர். சிமெண்ட் பாலங்களும் இரும்பு கம்பிகளுமாக மலைப்போல் குவிந்து கிடக்கும் இடிபாடுகளுக்கு மத்தியில் இன்னும் பலரது உடல்கள் சிக்கி கிடக்கலாம் என்று கருதப்படுவதால் பலி எண்ணிக்கை மேலும் உயரக்கூடும் என்று அஞ்சப்படுகிறது. தரம் குறைந்த கட்டுமான பொருட்களை கொண்டு கட்டிடம் கட்டப்பட்டு வந்ததே இந்த பயங்கரத்துக்கு காரணம் என்றும், வனத்துறைக்கு சொந்தமான நிலத்தில் அனுமதி பெறாமல் இக்கட்டடம் கட்டப்பட்டு வந்ததாகவும் முதல் கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. இந்த சம்பவத்தை தொடர்ந்து கட்டட உரிமையாளர்கள் ஜமீல் குரேஷி, சலீம் ஷேக் ஆகியோர் தலைமறைவாகிவிட்டனர்.